தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். ஜூன் மாதம் 30ஆம் தேதி. என் ஆத்தும மேய்ப்பர். சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய புயல்களின் மத்தியில் அமைதியை அனுபவிக்க தேவனை நம் ஆத்தும மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேய்ப்பன் என்பது அநேக காரியங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த வார்த்தையாகும். ஒரு மேய்ப்பன் தம் ஆட்டினிடத்தில் பெரும் மதிப்பை கொண்டிருக்கிறான். அவன் ஆட்டை திருப்தி உண்டாகும் வரை போஷிக்கின்றான். அமர்ந்த குளிர்ந்த நீர் காட்டி வெப்பத்தின் கொடூரத்தை தணிக்கிறான். தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறான். அவன் அவைகளை பராமரித்து காயம் கட்டி தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறான். மேலும் மேய்ப்பன் எப்பொழுதும் ஆடுகளோடு இருந்து ஆறுதல் படுத்தி அவைகள் இழந்து போன எல்லாவற்றையும் அவைகளை திரும்ப பெற செய்கிறான். மற்றும் மேய்ப்பன் ஆட்டை தனக்கு சொந்தமாய் வைத்துக் கொள்ளுகிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே தருகிறான். ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டிற்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறான் என்ற இந்த காரியங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து சொன்னால் அவன் ஆட்டிற்கு எல்லாமாக இருக்கிறான். தேவன் உங்களுக்கு எல்லாமாக இருக்கிறாரா? கடைசியாக நீங்கள் எப்பொழுது தேவனிடம் சென்றீர்கள்? எதற்காக அவரிடம் சென்றீர்கள்? ஆசீர்வாதத்திற்காகவா? ஆராதனை செய்யவா? அநேக ஜனங்கள் தேவனை லகுவாய் எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட தேவைக்கு மட்டும் தேவனிடம் செல்கின்றனர். ஆனால் நம் வாழ்வில் தேவ சமாதானம் என்னும் கலக்கமில்லாத இளைப்பாறுதலின் தண்ணீர்கள் அண்டை நடத்தப்பட வேண்டும் என்றால் தேவன் நமது மேய்ப்பராய் இருக்க வேண்டும். நீங்கள் பின்பற்றாத போது அவர் வழிநடத்த மாட்டார். இயேசுவை பின்பற்றாதவர்கள் அவரிடம் வருவது அவர்களுக்கு இளைப்பாறுதலை தராது. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற துவங்காதவர்கள் இயேசுவுக்காக வாழ்வது வல்லமையற்ற காரியம். இயேசு முன் செல்லும் போது நீங்கள் வழி விலக மாட்டீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.